ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி காய்கறி சீவுறது தான் எடுத்திருக்கேன். இந்த சீவல் பழசாயிடுச்சு. இதை நான் எப்படி திரும்பவும் ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது கூடவே இது போல் ஒரு கயிறு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கயிறை இதில் கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸில் தான் நான் கயிறை விட்டு கட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரை இங்கே மேலே நான் இது போல் செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை கூட கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது போல் ஒரு ஆணியில் மாட்டிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கத்தியும் ஸ்பூனும் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் புடியில் கிச்சன் டவல் தான் நான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் காலி பவுடர் டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவில் இருக்க கவரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதோடைய மூடியும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன். இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே இது போல் ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் இதை போல் வச்சு நம்ம ஒட்டுறதுக்கு 2 வாட்டர் பாட்டில் மூடி நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மூடியில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் மூடியை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் டப்பா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இங்கே நடுவில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சியில் சின்ன சின்ன கிளிப்புங்க, ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் வளையல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி வைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் பெயிண்ட் பண்ணல, அப்படியே தான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணி அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி குங்குமம், மஞ்சளாக இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன டப்பாங்க, அதில் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பாவை நான் எப்படி ரீயூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாவி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சாவியோட ரிங்கில் நம்ம இதை மாட்டி எடுக்க போகிறோம். இந்த மூடிக்கும் பாக்ஸுக்கும் நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இணைக்கிற மாதிரி, அதில் தான் நான் இந்த ரிங்கை மாட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த ரிங்கில் மாட்டி எடுத்துக்கலாம். இந்த சாவி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கையில் வச்சுருப்போம். வெளியே போகும்போது நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே நம்மளுக்கு பிரசாதம் தருவாங்க. குங்குமம், திருநீர்லாம் தரும்போது ஒரு பேப்பர் தேட தேவையில்லை. இந்த டப்பாலையும் நம்ம அழகாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா பொட்டுலாம் நம்ம இதில் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், ஆனாலும் ரொம்ப பயனுள்ளது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.